வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் திடீரென வீதியில் மயங்கி விழுந்த குடும்ப பெண் உயிரிழப்பு. மியன்மாரில் மீண்டும் நிலநடுக்கம். எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் வெப்பநிலை. சந்தையில் முட்டையின் விலையில் வீழ்ச்சி. ஒட்டிசுட்டான் உணவகங்களில் திடீர் சோதனை. மனித நுகர்வுக்கு ஒவ்வாத உணவுகள் கண்டுபிடிப்பு. ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது, ஜனாதிபதி தெரிவிப்பு. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும், எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்துக்கு உயர்வடையக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டல திணைக்களம் விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் கொழும்பு, ஹம்பகா, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பநிலை நிலவும். இதேவேளை மேல் சப்ரகும, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென் மாகாணம் மற்றும் இரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழில் வீதியில் சென்று கொண்டிருந்த குடும்ப பெண் ஒருவர் மயங்கி கீழே விழுந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இதன்போது புங்குடுதீவு 14ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த சி வசந்தா 68 வயது என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் நேற்றைய தினம் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். இதன்போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். இந்நிலையில் அவர் புங்குடுதீவு வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஒட்டிசுட்டான் பகுதியில் சுகாதார பரிசோதகர்கள் நடத்திய திடீர் சோதனை நடவடிக்கையில் மனித நுகர்வுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டதோடு உணவுக் கடைகள் மூடப்பட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள உணவகங்களில் ஒட்டிசுட்டான் சுகாதார பரிசோதகர்களான லோஜிதன், டிலக்சன், நிருஜன் ஆகிய சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து நடத்திய திடீர் சோதனை நடவடிக்கையின் போது உணவு கடையில் ஒன்றிலிருந்து 10 கிலோ ரொட்டி ரோல்ஸ் போன்ற மனித நுகர்வுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு சுகாதார பரிசோதகர்களால் அளிப்பு செய்யப்பட்டுள்ளது. மேலும் குறித்த கடை சுகாதார சீர்கேடுடன் இயங்கி வந்துள்ளது. இதனால் கடையை பூட்டி குறித்த கடையை சுகாதாரமான முறையில் இயங்க நடவடிக்கை எடுக்க இன்றிலிருந்து அவர்களுக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இல்லையென் குறித்த கடை உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் செயற்பாடு ஒருபோதும் நிறுத்தப்படாது என ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பெலியத்த பகுதியில் மக்கள் சந்தை போன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காக சேவை செய்யாத பல அரசியல்வாதிகள் இன்று தோல்வியை தழுவியுள்ளார்கள். இந்த வகையில் சதிகளும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டாலும் தற்போது ஊழல்வாதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது. பலருக்கு எதிராக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் தொடர்பில் ஓரிரு மாதங்களில் வழக்கு தொடரப்பட உள்ளது. அதே நேரம் பல வழக்குகள் விசாரணையிலிருந்து நீதிபதிகள் விளங்குகின்றார்கள். இது சிறந்த சைகை அல்ல. நீதிபதிகள் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளிலிருந்து விலகக்கூடாது. காவல்துறை அதிபர் ஒருவர் கைதாவார் என வரலாற்றில் எவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். தற்போது அது நடந்துள்ளது. கடந்த காலங்களில் காவல்துறை அதிபர்கள் கைதாகாமல் இருந்தமைக்கு அவர்களின் நேர்மையை காரணம் என கூற முடியாது. எனவே பதவி பேதமின்றி எதிர்காலத்தில் மேலும் பலருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அத்துடன் அரசியல்வாதிகளுக்காக பணியாற்றிய பல அரசு அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் விசாரணைகள் இடம்பெறும் எனவும் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்.
பிரித்தானிய அரசாங்கத்தை கண்டிப்பதை விடுத்து வழங்கிய வாக்குறுதிகளை ஏற்ப தற்போது அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உடனடியாக கொண்டுவர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையர்கள் நால்வருக்கு எதிராக பிரித்தானியாவில் தடை குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளார்கள். பிரித்தானிய வெளிவிகார அமைச்சர் டேவிட் லெம்னி அறிவித்த தடைகள் இலங்கையின் இதுவரையில் முன்னெடுக்கப்படாத தேசிய நல்லிணக்க செயற்பாட்டை குழப்புகிறது என இலங்கை அரசாங்கம் கூறுவது வேடிக்கையாக உள்ளது என மனோ கணேசன் மேலும் தெரிவித்துள்ளார். டேவிட் லெம்பி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தந்த வாக்குறுதிகளை ஏற்பனவே செய்துள்ளதாகவும் கூறுகின்றார். எனவே தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது உறுதியளித்த அரசியலமைப்பு செயற்பாடுகள் தற்போது எங்கே இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். அரகலையா போராட்டத்தின் பின்னர் இனி இனவாதம் பயன் தராது என பலர் அதனை கைவிட்டுள்ளார்கள். எனவே அந்த நிலை மீண்டும் மாறுவதற்கு முன்னர் வழியாக புதிய அரசியலமைப்புக்கான பணிகளை ஆரம்பித்து தேசிய நல்லிணக்க இலங்கையை அடைய வேண்டும் எனவும் அது பிரித்தானியாவுக்கு அரசாங்கம் தரக்கூடிய சரியான பதிலாக இருக்க முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். சந்தையில் இந்நாளின் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஒரு முட்டையின் விலை 25 ரூபாய் தொடக்கம் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் காரணமாக கோழி பண்ணையாளர்களுக்கு பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் கூறுகின்றார்கள். மேலும் ஒரு முட்டையின் விலை குறைந்தபட்சம் 10 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என கோழி பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுவித்துள்ளனர். மினுவாங்குட பென்சில்கொட பகுதியில் உள்ள இலங்கை தனியார் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் இளைஞர் திடீரென உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஹம்பகா கண்ணியமுள்ள பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் கடுமையான சோகையின் காரணமாக மினுவாங்குட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார்கள். குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் விளைவித்துள்ளனர். மியன்மார் தாய்லாந்தில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மியன்மாரில் மண்டலே நகரை மையமாக கொண்டு நேற்று முன்தினம் காலை 11:50 மணிக்கு ரிச்சர்ட் அளவில் 7.7 ஆக நிலநடுக்கம் உண்டானது. பின்னர் 12 நிமிடம் கழித்து மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிச்சர்ட் அளவுகோலில் 6.4 ஏற்பட்டது. அதே அளவுக்கு அண்டைய நாடான தாய்லாந்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து நில அதிர்வுகள் உண்டானது. கட்டிடங்கள் பல தரமட்டமாகின. நேற்று காலை மியன்மாரில் இராணுவ ஆட்சிக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 1002 பேர் பலியாகியுள்ளதாகவும் 2377 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் மியன்மாரில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலை 4:30 மணியளவில் மியன்மாரில் மீண்டும் மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலநடுக்கமானது டிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவாகியுள்ளது. மண்டலே நகரை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக ஆப்கானிஸ்தானிலும் அதிகாலை 4.7 டிக்டர் அளவுகோலில் மிதமான நிலநடுக்கம் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் இராணுவ தலைமை அதிகாரிகள் உட்பட 4 பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தமையினால் பின்னணியில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். செவ்வியின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் தலைமை அதிகாரிகளுக்கு தடை விதித்தமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா மேலும் தெரிவிக்கையில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான குழுக்கள் மீண்டும் தலை தூக்கியுள்ளன. எமது நாட்டில் ராஜதந்திர செயல்முறைகளும் வெளிவிகார அமைச்சின் பணிகளும் பலவீனமடைந்துள்ளன. விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் இதன் பின்னணியில் உள்ளன. அல்ஜரீரா தொலைக்காட்சி நிகழ்ச்சியினூடாக ரணில் விக்ரமசிங்க மீது ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் திட்டமிட்டு செயற்படுகின்றார்கள். இதனை மீண்டும் எழுச்சி பெற செய்ய அவர்களுடைய செயற்படுகின்றார்கள். ஏனெனில் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றதாக கூறும் விடயங்களை விற்பனை செய்து அதில் வாழும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் சர்வதேசத்தில் இருக்கின்றார்கள். சிலர் ஈழத்தை அமைக்கும் நோக்கில் செயற்படுகின்றார்கள். மேலும் சில தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு விட்டு சாப்பிடுவதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள். அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டிய குழுவினரே. அவர்கள் சர்வதேச ரீதியில் உயர் பதவியை வகிக்கின்றார்கள். விசேடமாக ஐரோப்பா, கனடா ஆகிய நாடுகளில் உயர் பதவியில் வகிக்கின்றார்கள். தற்போதைய அரசாங்கத்தின் அலட்சியமும் ராஜதந்திர விவகாரங்களில் திறமையின்மையும் இராணுவத்திற்கு எதிராக கடுமையான சூழ்நிலையை வழிவகுத்துள்ளன. தற்போதைய அரசாங்கத்தின் அலட்சியமும் ராஜதந்திர விவகாரங்களின் திறனையும் இராணுவத்திற்கு எதிரான கடுமையான சூழ்நிலையை வழிவகுத்துள்ளன. இது இன்னும் தீவிரமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார்.